வருது கன்சிஸ்டன்சி. இந்த கேரட்டோட கலர் தான் உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஆமா. ஒரு ஃபைனல் கோ கொடுத்துடலாம். ஸோ தட் க்ரீமியாக இருக்கும் டெக்ஸ்டர். ஐ திங்க் நல்லா க்ரீம் ஆயிட்டு. ஓகே, வாவ், சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட் இருந்தது இல்லை. இப்போ இந்த 3 காய்கறியும் அப்படியே அழகாக பிளெண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட இல்லை, அவ்வளோ சாஃப்டாக க்ரீமி ஆயிடுச்சு. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பிளெண்டர் இல்லாதவங்க வந்து தாராளமாக மிக்சியில் போட்டுக்கலாம், நல்லா அரைச்சிடலாம். அண்ட் சக்கை பிடிக்கலன்னா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் ஆல் நம்ம இஷ்டம் தான். எப்படி பாருங்க, இப்படி தான் சாப்பிடுவாங்க. கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட அந்த காய்கறி இருந்ததுக்கான எந்த இதுவுமே இல்லை. எல்லாமே அழகா வந்து நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ பெப்பர் ஆட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் ஜஸ்ட் ஒரு 3/4 டீஸ்பூன் போடலாம். கொஞ்சம் சுகர் டு பைண்ட். அந்த ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஏன்னா கேரட் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கு இல்லையா. கொஞ்சம் மில்க். பிஃபோர் தட் கியூமின் பவுடர், ஜீரா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தது இல்லையா. எல்லா காய்கறியும் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ வந்து பெப்பர் பவுடர், சர்க்கரை கொஞ்சம், அப்புறம் தேவையான அளவு ஜீரா பவுடர் 3த்தையும் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ மில்க் பால். எவ்வளோ பால் சேர்க்க போகிறோம்? ஒரு 1 டம்ளர். ஓகே, சரியா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ரிச்னஸ் கொடுக்கும். அதை ஓகே, எல்லாமே சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் போடுறோம். ஸோ ஒரு கொதி வந்தப்புறம் இந்த சூப் ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம சேர்க்க வேண்டியது வந்து பிரெட் க்ரூட்டான்ஸும் கொத்தமல்லியும். ஆமாம், அந்த சர்விங் பவுலில் வச்சு கொடுத்துருங்க. ஸோ இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். ப்ராப்ளி உங்களுக்கு இதெல்லாம் ஆட் பண்ண அப்புறம் கொஞ்சம் தேவைப்படும். அப்படி இல்லாட்டி நம்ம சாப்பிட்றது ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆல்வேஸ் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் இப்போ வந்து உப்பு ஜாஸ்தி சேர்க்கறது வந்து நல்லது கிடையாது. பிகாஸ் என்னன்னா உப்பு ஜாஸ்தி சேர்த்தோம்னா இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாகம் எடுக்கும், தாகமே அடங்காது. ஸோ கரெக்டாக நல்லா உப்பு சேர்க்கறது தான் எப்பவுமே நல்லது. கரெக்ட். ஓகே, இப்போ ஒரே ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுலுக்கு வந்து இந்த சூப்பை ஊற்றி மேலே பிரெட் க்ரூட்டான்ஸும் கொத்தமல்லி அவ்வளோதான் கார்னிஷ் பண்ண போகிறோம். இல்லாட்டி பிரெட் ஸ்டிக்ஸ் வச்சா அதுவும் சாப்பிடலாம். ஓகே, எனிதிங் கார்னிஷிங் சாப்பிட்டு ஒரு கொதி வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டு சர்விங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யா, இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு, ப்ளீசிங்கா இருக்கு இல்லையா. வெரி ஹாட். கீழே வச்சுக்கிறேன். இந்த பிளேட்ல வச்சுக்கிறேன். பாக்குறதுக்கு வந்து பாதாம் ஸ்வீட் மாதிரி இருக்கு. ஆமா, you sometimes you get fooled இந்த மாதிரி. சோ பிரெட் க்ரூட்டான்ஸ் போடலாமா? யா, கொத்தமல்லி அவ்வளோதான். ஓகே, நம்மளுடைய ஸ்பைசி கேரட் சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா அந்த காய்கறி வேகிற டைம் தான், மற்றபடி ரொம்ப ஈஸி. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பர்பா இருக்கு. அண்ட் நல்லா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா
ஐ திங்க் இது வந்து ஒரு appetizer மட்டும் இல்ல, சாப்பிட்டா அந்த பசிய கூட கொஞ்ச நேரம் ஆத்தும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு இல்லையா? ஒரு 1 hour you can wait and சாப்பிட்டு. அண்ட் ஒருவேளை பசங்களுக்கு வந்து இந்த கேரட் பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா இது கேரட்னு கண்டுபிடிக்க முடியாது. நிச்சயமா அது செகண்ட் சர்விங்லாம் கேட்டு சாப்பிடுவாங்க. மை கிட்ஸ்லாம் தே ரியலி லைக் இட் அலாட். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தப்புறம் ஓகே சாப்பிட்டு. அண்ட் ஆனா பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுன்னா பெப்பர் கொஞ்சம் கூட அவங்க ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் அண்ட் ரொம்ப ஹெல்தியான சூப், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு வந்து நீங்க செஞ்ச இந்த கேரட் சூப், ஸ்பைசி கேரட் சூப் நிஜமா சூப்பர்பா ஸ்பைசியா இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்பைசி கேரட் சூப் ரொம்ப சூப்பர்பா இருந்தது. ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப். ஏன்னா கேரட் வந்து ஃபுல் ஆஃப் வைட்டமின்ஸ். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி கூட. ரொம்ப நமக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியா ரொம்ப சூப்பரான இந்த சூப்பை பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு மெகா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி உங்களுக்கும் டிஷ்ஷஸ் செய்யணும்னு ஆசையா இருந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்ன சமைக்க போறீங்களோ அதை தெளிவா எழுதி அதோட உங்களோட கலர் போட்டோகிராஃப், உங்க வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எனக்கு மெகா டிவிக்கு அனுப்புவீங்க. கண்டிப்பா உங்களோட சமையலும் இந்த ருசியில் இடம்பெறும். இப்போ பெண்கள்.com நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம்.